பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த மதியான வேளையிலே கர்த்தருடைய பாதத்தில் மறுபடியும் வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மதியான நேரத்திலே எல்லாரும் ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிற நேரத்தில், சாப்பிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அரை மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்கே நம்ம அரை மணி நேரம் நம்ம ஜெபிக்க தான் போகிறோம். இந்த நேரத்தில் வேறு எதுவும் நமக்கு இல்லை. ஜெப குறிப்புகள் இங்கே வந்திருக்கிற ஜெப குறிப்புகள் ஹெவன் டிவி அலுவலகத்திலே அநேக ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜெப குறிப்புகளுக்காகவும் நம்மளுடைய குடும்பத்தின் தேவைகள், நம்ம தேசத்தின் தேவைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். ஜெபிப்போமா? அதற்கு முதலாவதாக ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா.
என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர். குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர். ஐயா முடவர்கள் நடக்க செய்தீர். ஐயா முடவர்கள் நடக்க செய்தீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. நோய்களெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம் காயத்தினால் எங்களை சுகப்படுத்தின தயவிற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்புள்ள இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து விடுதலை தந்தீர், ஸ்தோத்திரம். பலவீனங்களிலிருந்து பாதுகாத்து கொண்டீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் அப்பா, அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்தில் ஜெபத்திற்கு இங்கே அமர்ந்திருக்கிற அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கருத்திலே இந்த நேரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன நோக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியாது, என்னென்ன கோரிக்கைகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் பரம தந்தை உமக்கு தெரியும் ஏசப்பா. அவர்கள் ஒவ்வொருடைய மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் தேவன் அறிந்திருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகளை எல்லாம் இந்த நேரத்திலே நீர் சரிப்படுத்தி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடினது போல எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, ஜெப குறிப்புகளோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த தொடக்கம் அந்த அரை மணி நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வாதங்களினால் நிறைத்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடினேன், அதையே பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெப குறிப்பாக அந்த நேரத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால் யாரும் சோர்ந்து போகாமல் நல்ல தைரியத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் இருங்க. இந்த அரை மணி நேரத்தில் நம்ம கடவுளுக்கென்று நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். முதலாவதாக
நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். சரியா? தேசத்திற்காக ஜெபிப்பது நம்மளுடைய கடமை. தொடர்ந்து நம்ம இவ்வளோ நாளும் இந்த எலெக்ஷனுக்காக ஜெபித்து கொண்டு வந்தோம். கடந்த நாட்களில் எல்லாம் 2-3 மாதங்களாக எலெக்ஷன் காரியங்களுக்காகவே நம்ம ஜெபித்து கொண்டு வந்தோம். கர்த்தர் ஒரு நல்ல ரிசல்ட்டை தந்திருக்கிறார். தேசத்திலே ஆண்டவரே தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்காக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். தேசத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான மதியான வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேசத்திற்காக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தை ஆண்டவரே, இந்த கடந்த நாட்களிலே நடந்த அந்த எல்லா ஆண்டவரே இந்த எலெக்ஷன் எல்லாம் நடந்து ஒரு புதிய மந்திரி சபையை கர்த்தர் அமைத்து தந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனாதிபதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. பிரதம மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தன் இஷ்டப்படி எதிலையும் செயல்படாதபடிக்கு அனைத்து மக்களுக்கும் தேவையான காரியங்களை செய்யத்தக்கதாக, மக்களோடு இணைந்து செயல்பட, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்யத்தக்கவாறு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த முழு புது கமிட்டியிலே அமர்ந்திருக்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்துறை அமைச்சருக்காக, இராணுவ மந்திரிகளுக்காக, ராஜாங்க மந்திரிகளுக்காக, ஆண்டவரை புதுதாக பொறுப்படுத்திருக்கும் ஒவ்வொரு மந்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் இந்திய தேசத்திலே முழு இடங்களிலும் 38 ஆண்டவரே எல்லா இடங்களிலும், யூனியன் பிரதேசங்களிலும், இந்த இடங்களிலும் எல்லா இடத்துலையும் நடந்த எலெக்ஷன் நடந்து புது மந்திரி சபைகளை அமைத்திருக்கிறார்கள். கர்த்தரங்கள் அமைத்திருக்கிற ஒவ்வொரு மந்திரி சபைகளிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏனோ தானோ என்று இராதபடிக்கு ஏழை எளிய மக்களுக்கு செய்யத்தக்கதாக, மக்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்யத்தக்கதாக, விவசாயிகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரே இந்த தலைவர்கள் ஆண்டவரை செயல்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியாக இந்த தலைவர்கள் ஆண்டவரை முடிவெடுக்கும் போது, அவைகளை அதிகாரிகளிடத்தில் பகிர்ந்து கொடுக்கும்போது, அதிகாரிகள் அவைகளை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரை அவர்களின் கீழ் இருக்கிற இந்த அதிகாரிகள் எல்லா காரியங்களையும் மக்களுக்கு செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தின் நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம், ஆண்டவரே ஹைகோர்ட், இப்படிப்பட்ட இந்த ஆண்டவரே நீதிமன்றங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய கடமைகளை உண்மையோடு செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். நீதிமன்றங்களிலே ஆண்டவரே அவர்கள் நீதியாக நடந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பெரிய பெரிய தலைவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே தவறுகள் செய்து விடாதபடிக்கு தேவரீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்து தலைவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தமிழ்நாட்டை ஆளு கொண்டிருக்கிற ஆண்டவரே முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். மந்திரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாராளுமன்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தமிழ்நாட்டின் தேவைகளை பாராளுமன்றத்தில் எடுத்து கூறி தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக அவர்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசத்திலே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே எந்த பிரச்சனைகளையும் இல்லாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்திலே ஆண்டவரே விலைவாசிகள் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவரீர் உதவி செய்ய வேண்டுமென்று வேண்டிக்கொள்வோம் சொல்லுமே. ஏழை மக்கள் வாழத்தக்கதான எல்லா சிலாக்கியங்களையும், விலைவாசி எல்லாவற்றையும் கட்டுக்குள்ளாக அடங்கி இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்கள் அவைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரத்தக்கதாக எல்லா மக்களும் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தர் மெய்யான கடவுள் ஒருவர் உண்டு என்று அந்த கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை நேர்மையாக செய்ய தேவன் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே இந்த தேசத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க பிதாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே அதிகாரிகளுக்காகவும் விலைவாசிகள் கட்டுக்குள் வந்திருக்கத்தக்கதாகவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக
நம்மளுடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். குடும்பங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பம்னு சொல்லும்போது அதில் எல்லாரும் வராங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், முதியோர்கள் எல்லாருமே அதுக்குள்ளுக்கு அடங்குறாங்க. நம்ம இப்படி எல்லாருக்காகவும் நம்ம இப்போ ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, எங்கள் குடும்பங்களை நாங்கள் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தின் தலைவர்கள், அப்பா, அம்மா, பிள்ளைகள், இப்படியாக அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தாங்க. பிள்ளைகள் ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கிறது சுவாமி. இந்த நாட்களில் சுவாமி பிள்ளைகள் புதிதாக பள்ளிக்கூடங்கள் செல்லும்போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பள்ளிக்கூடங்கள் திறந்த பிறகும் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதபடிக்கு சிலர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட குடும்பங்களிலே அவர்கள் உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. தேவையோடு இருக்கும் பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்திற்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே, வண்டிகளிலே போகும்போதும் வேன்களிலே ஏறும்போதும் இறங்கும் போதும் சிறு பிள்ளைகளை கர்த்தர் சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எவ்வளவோ விபத்துக்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் வேனு அடிபடுகிறது, இப்படிப்பட்ட பல விபரீதங்கள் நடக்கிறது சுவாமி. அந்த எல்லா நிலைமையிலிருந்தும் பிள்ளைகளை விலக்கி காத்து புது வருஷத்திற்குள் பிள்ளைகள் உற்சாகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக பள்ளிக்கூடங்கள் சென்று போயிட்டு வர கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்துங்க. குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கல்லூரி படிப்பெல்லாம் படித்து முடித்து கொண்டு இருக்கிறார்கள், வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களப்பா. அப்படியாக படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை வாய்ப்புகளை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேலை வாய்ப்புகள் இல்லாததினால் அநேக மாணவர்கள் வழி தவறி போகிறதையும் நாங்கள் அறிகிறோம். அநேகர் ஆண்டவரே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி நாடு மிகவும் மோசமான நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவரும் இப்படிப்பட்ட அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமை எங்கள் தேசத்தை விட்டு முழுவதுமாக மாற வேண்டும் சுவாமி. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட போதை பழக்கங்கள் எல்லாம் அறவே ஒழியத்தக்கதாக எங்கள் தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தரிப்பட்ட நிலைமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை நிமித்தம் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புகளை தாரும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் வேலையெல்லாம் முடிந்து திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே ஏற்ற துணைகளை கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேங்க. அநேகர் ஆண்டவரே திருமணத்திற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் சுவாமி. இவர்களான எந்த விண்ணப்பங்கள் மீது கைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தேவையான துணைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, ஏற்ற வேளைகளிலே ஏற்ற துணைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியாக குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமாக, சமாதானமாக, விட்டு கொடுக்கும் பக்கத்தோடு வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஏசப்பா. அநேக வருடங்களாகியும் குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கும் இந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஏற்ற ஆண் வேளையிலே இந்த குழந்தை பாக்கியங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியாக குடும்பத்தின் பிள்ளைகள், குடும்பத்தின் தலைவர்கள், தலைவிகள் அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அந்த குடும்பத்திலே ஒரு ஐக்கியத்தின் குடும்பம் என்ற ஒரு ஐக்கியம், ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளாக அவர்கள் சந்தோஷமாக, சமாதானமாக வாழ்க்கை நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்தின் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே முதியோர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பலவீனங்கள், எந்த நோய்கள், நொடிகள், வெயில் காலங்களிலெல்லாம் கர்த்தரை மட்டுமாக குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு வந்த தயவிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பத்தின் முதியோர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. முதியோர்கள் இருப்பது குடும்பத்திற்கு ஒரு கிரீடமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் பொறுப்படுத்த பிள்ளைகளுக்காக ஒவ்வொன்றுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அது அந்த வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை முதியோர்கள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் தந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த முதியோர்களை பார்ப்பது ஒரு பாரமாக குடும்பத்தினர் நினைத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை முதியோர்களை நல்ல முறையிலே கவனித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுக்கும் ஆண்டவரை விளைவினங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நல்ல சுகபலனை கொடுத்து கர்த்தர்
பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அதே போன்று திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாங்குங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. இப்படியாக ஆண்டவரே தேவையோடு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளோடு இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கஷ்டத்தோடும் பாரத்தோடும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் மருத்துவமனைகளிலே வியாதியோடு ஆண்டவரே வைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். மருத்துவமனைகளில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், வீடுகளிலே வியாதியோடு இருக்கிறவர்கள், இவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் பாத தண்டையிலே கொண்டு வருகிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற நல்ல நாங்கள் படித்த பாடலின் படி ஆண்டவரே கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிறீர், சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் படித்தோமே அப்பா. அப்படியாக காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் பாடல் பாடினோம் இயேசப்பா. அதே போன்று ஆண்டவரே காயங்களை கட்டுகிறவராக வியாதியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தமக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். அநேக ஊழியங்கள் சுவாமி நடந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. மிஷர்கள் ஆங்காங்கே வட இந்தியாவிலே எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். மலைநாடுகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக இந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தந்திருக்கிறீங்க அப்பா. இந்த நாட்களிலே அநேக விதைகளை விதைத்து விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவரே கடைசி காலத்திலே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே எல்லா மக்களும் உம்முடைய அன்புக்கு நேராக ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. உங்களுடைய கட்டளையை நாங்கள் ஒவ்வொரு நிறைவேற்றத்தக்கதாக எல்லா மக்களும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக தேவனே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். உண்மை அறிந்த ஒருவர் கூட ஆண்டவரே சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரை, எப்படியாயினும் சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷம் தேசம் முழுவதும் பரவத்தக்கதாக எங்கள் தேவாதி தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த அப்படியாக ஊழியங்கள் முழுவதும் தேசம் முழுவதும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேவையோடு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இந்த நாட்களிலும் படிப்பதற்கு காலேஜிலே பணம் கட்ட வேண்டும் ஆண்டவரே, கல்லூரிகளிலே பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், எங்கு செல்வது எங்கு செய்வது என்று திசை தெரியாமல் ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து படிப்பதற்கேற்ற நல்ல வழிவகைகளை கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் கிருபையாய் இறங்கி வழி நடத்துங்க. போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து முற்றுமாக தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. தமிழ்நாட்டிலே அதிகமாக போதைப் பொருட்கள் ஆண்டவரே நடமாட்டம் இருக்கிறது சுவாமி. அவை அனைத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து கர்த்தர் தாங்கி கொள்ளுங்க. தேசத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரை யாரும் இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி விடாதபடிக்கு ஆண்டவரே தவறான வழிகளிலே சென்று விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைத்து சுவாமி. எங்களுக்கு இப்படி ஒரு வாசலை திறந்து தந்த கவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கவன் டிவி ஊழியத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே இந்த டிவி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்கு இந்த டிவி ஊழியத்திற்கு ஏராளமான பண தேவைகள் உண்டு ஆண்டவரே. அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த டிவியிலே பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு இடத்திலும் பணிபுரிகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகோதரன் நேபாள் போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நேபாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேபாளில் இருக்கிற 77 ஆண்டவரே மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 3 கோடி மக்களை உங்களுடைய கருத்திலே கொண்டு வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 80 மிஷனரிகள் அங்கு பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்காக அந்த மிஷனரி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, தாங்குங்க. கட்டி கொண்டிருக்கும் ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே கட்டி கொண்டிருக்கிற அந்த ஆலயத்திற்காக ஆண்டவரே அக்டோபரில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த ஆலயத்தை நல்ல முறையிலே கர்த்தர் முடித்து தரும்படியாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்களில்
இடங்களிலும் ஆலயங்கள் கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அந்த பொருளாதார தேவைகளெல்லாம் தேவாதி தேவன் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியாக படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இந்த நாட்களிலும் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு தேவையான ஆண்டவரே உபகரணங்கள் எல்லாம் வணங்க வேண்டி இருக்கிறது சுவாமி. அதன் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இன்னும் சில இடங்களில் ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காமல் நேபாள் மக்கள் கஷ்டப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. நாங்கள் நன்றாக உண்ட உரம் ஏற்க எங்களுக்கு ஒரு கர்த்தர் பலன் தந்திருக்கிறீங்க. இல்லாத மக்களும் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே அந்த நேபாள் மக்களுக்கு நல்ல ஆகாரங்கள் கிடைக்கத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். இப்படியாக நேபாள் ஊழியத்தை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதன் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் செய்து கொண்டே இருக்கிற அதற்காக நேபாள் மக்களுக்காக யார் யார் கொடுக்குறாங்களோ எந்தெந்த கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. அநேகர் முன்னுக்கு வந்து ஆண்டவரே அந்த ஊழியங்களை தாங்கிக் கொள்ள நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்று சொல்லி முன்னாடி வர ஆலயம் கட்ட நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அநேக மக்களை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இதை ஆண்டவரே டிவியிலே மற்றபடி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இதற்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த மிஷனரிகள் ஆண்டவரே வந்து ட்ரைனிங் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே சுங்காங்கடையிலே கட்டி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே கட்டுமான பணிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அதற்கும் தேவைகள் ஏராளம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ரூபாய் விற்று அங்கேயும் அநேக தேவைகள் இருக்கிறதப்பா. இந்த மிஷர்கள் வந்து தங்குவதற்கான கட்டிடங்கள் ஆண்டவரை ஏழை எளிய மக்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்கான காரியங்கள், முதியோர்களை ஆதரிப்பதற்கான காரிய இடங்கள், இப்படிப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக அந்த கவன் டிவி மூலம் ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்திலே ஆண்டவரை ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுகள் செய்து கொண்டு கொடுக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி கொண்டு கொடுக்குற அந்த நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க சுவாமி. இப்படியாக இந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டவர் அநேக பொருளாதார தேவைகளை சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். எல்லாவற்றையும் பொருட்படுத்த நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதில் ஆண்டவர் இந்த கவன் டிவிக்கென்று தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இன்னும் அநேக கொடுக்கக்கூடிய கரங்களை கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வந்து இணைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக இந்த ஊழியங்களை இன்னும் அதிகமாக வளரத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தேவைகளோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் என்னென்ன தேவைகளோடு அமர்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய மன விருப்பத்தை தேவாதி தேவன் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த அமைதியான ஒரு நேரத்திலே அவர்கள் எப்படியாயின் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தின் மூலம் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு, தேவைகளை எழுதி வைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுடைய தேவைகளெல்லாம் எந்த விதத்தில் அவர்கள் ஏமாந்து போகாதபடிக்கு நான் கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடினேன், அவர்களிலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிழப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தரைந்த பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம வச்சுருக்கிறோம். நிறைய நம்ம ஜெப கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரத்தில் வச்சுருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு பதில் தருவதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஒருத்தரும் சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு பதில் தருவார். சரியா? இந்த நம்பிக்கையோடு இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில்
ஜெபிக்க